திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே நடந்த அமோனியா கசிவு விவகாரம் தொடர்பாக ஆய்வுப் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா கசிவு நடைபெற்ற பகுதியில் விசாரணை குழு தனது ஆய்வுப் பணியை துவங்கியது. அது குறித்து விரிவான தகவல்களை செய்தியாளர் பார்த்திபனிடம் கேட்கலாம். பார்த்திபன், உங்கள் தகவல்கள் என்ன? வணக்கம் ஜெயா. இந்த அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட விவகாரத்தில் தொடர்ந்து விசாரணை குழு தற்போது விசாரணையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. ஏற்கனவே இதில் உயிர் பலி எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய சூழலில் முதலமைச்சர் தலைமையிலான அந்த விசாரணை குழு தற்போது இங்கே இந்த தொழிற்சாலை நிறுவனத்தில் தொடர்ந்து விசாரணை ஈடுபட்டிருக்காங்க. இந்த விசாரணையில் இந்த பகுதியில் எத்தனை ஆட்கள் இங்கே பணி செய்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமின்றி குறிப்பாக இந்த தொழிற்சாலையில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டு வேலை செய்ய வந்திருக்கிறார்கள். அதாவது நேரடியாக இந்த நிறுவனத்திற்கு இல்லாமல் இது ஒரு ஏஜென்ட் மூலமாக ஆட்கள் வர வைக்கப்பட்டு இங்கே பணி அமர்த்தப்பட்டிருப்பதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டோர் இந்த பாதிப்புக்குள்ளான நிலையில் தற்போது தீவிர விசாரணையில் அரசு துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சரி இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான அதிகாரியும் சரி தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகள்லாம் நம்மால் காண முடிகிறது. காலை தினமே நம்ம ஏற்கனவே இந்த நேரில் பார்த்தபொழுது நம்ம அமோனியா வாயு இங்கே இருக்க சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமோனியா வாயுவை வெளியேற்றுவதற்கு கண்டெய்னர், அதாவது டேங்கர் லாரி கொண்ட அந்த கண்டெய்னர் லாரி வர வைக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பதப்படுத்தப்பட்டக்கூடிய இறால், மீன், சீ ஃபுட் என்று சொல்லக்கூடிய அந்த கடல் சார்ந்த உயிரினங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் உள்ளே பதப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் தற்போது இரண்டு கண்டெய்னர் லாரி உள்ளே சென்றிருக்கிறது. அந்த கண்டெய்னர் லாரியில் இங்கே பதப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் அனைத்துமே வெளியேற்றுவதற்கான உரிய நடவடிக்கைகளை அதிகாரிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக இதில் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஜெயா, கிட்டத்தட்ட இந்த தொழிற்சாலையில் இருந்து நேற்று 2 நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்தில் கடந்து விட்டது. இந்த 24 மணி நேரத்தில் அந்த அமோனியா வாயு அந்த குழாயில் கசிவு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் அந்த வாயு அடைக்கப்பட்டு அந்த அமோனியா செல்வதற்கு நிறுத்தப்பட்டது. இதனால் அந்த உணவுகள் கெட்டு போயிருக்கிற உணவுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு பள்ளம் தோண்டி அழிக்கும் பணியிலும் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே மீதம் இருக்கக்கூடிய நல்ல உணவுகள் இருக்கக்கூடிய மற்ற உணவுகளை இங்கே திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் அதை சோதனை செஞ்சிருக்கிறாங்க. அதை குறிப்பாக அதில் அதை மீண்டும் சாப்பிடுவதற்கு ஏதுவானதா, ஏனென்றால் அந்த அமோனியா வாயு கசிவால் ரத்தம் வாந்தி, மயக்கம் ஏற்பட்டு இங்கே இருக்கக்கூடிய வடமாநில நபரை சேர்ந்த ஊழியர்களே மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த உணவில் எதுவும் பரவி இருக்குமா என்ற ஒரு அச்சத்தில் அந்த உணவும் பரிசோதனைகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த இடமே தற்போது விசாரணை குழு அமைக்கப்பட்டு தொடர்ந்து தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்னும் நேரம் கடந்து போக நமக்கு இன்னும் கூடுதல் தகவல் கிடைக்கும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயா, அமோனியா கசிவு தொடர்பான ஆய்வுப் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தந்தமதிக்கு நன்றி பார்த்திபன்.